அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, அவரோடு நாம் இணைந்து இருக்கும்போது மன அமைதி கிடைக்கிறது. அதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, ஒரு நிறைவு இருக்கிறது. எது இருந்தால் என்ன, இல்லாயிட்டால் என்ன, அவர் நம்மளோடு இருக்கிறார். அந்த நினைப்போடு நாம் இருக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்குது. இன்று நமக்கு அவர் என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 36 இறைவார்த்தை 11 14 முடிய. ஆண்டவரே, உம் பெயரால் அழைக்கப்பெற்ற மக்களுக்கு இரக்கங்காட்டும். உம் தலைப்பெறாக பெயரிட்டு அழைத்த இஸ்ரேலுக்கு பரிவு காட்டும். உமது திருவிடம் இருக்கும் நகரின் மீது நீர் ஓய்வு கொள்ளும் இடமாகிய எருசலேம் மீது கனிவு காட்டும். உமது புகழ்ச்சியால் சியோனை நிரப்பும். உமது மாட்சியால் மக்களை நிரப்பும். தொடக்கத்தில் நீர் படைத்தவற்றுக்கு சான்று பகரும். உம் பெயரால் உரைக்கப்பட்ட இறை வாக்குகளை நிறைவேற்றும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒவ்வொரு பணியாளர்களும் அழைக்கிறார், அவர்கள் மூலமாக வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குகளை நிறைவேற்றும்படி இறைவார்த்தையிலே இருக்கிறது இல்லையா? சீராக்கின் ஞான நூல் தெளிவாக கொடுக்கிறார். அப்போது ஒவ்வொருவரும் நமக்கு அழைக்கப்பட்டது என்ன, நமக்கு அவர் என்ன கொடுத்தார், அந்த இறைவாக்கு நிறைவேறாமல் இருப்பதற்கு என்ன இருக்குது, நிறைவேறுவதற்கு என்ன இருக்குது, என்ன காரணம் என்று நமக்கு அது தெரிய வேண்டும் இல்லையா? நாம் அவர்கள் முழுமையாக இருக்கும்போது அவர் கொடுத்த இறைவாக்கு கண்டிப்பாக நிறைவேறும். நிறைவேற தாமதமாகுதுனால் காலமாகுது என்றால் நாம் காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருப்பு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும், ஒரு துயரத்தை கொடுக்கும், ஒரு வேதனையை கொடுக்கும் இல்லையா? ஆனால் அந்த காத்திருப்புக்கு பின்பு அந்த இறைவாக்கு நிறைவேறும் போது ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கும். ஏனென்றால் ஆண்டவர் தான் நம்மளை அழைத்திருக்கிறார், ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்படி அவர் அழைத்திருக்கும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும் அல்லவா? அந்த நிறைவைத்தானே நாம் தேட வேண்டும். அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது அவர் கொடுக்கின்ற வார்த்தை என்ன வார்த்தை கொடுக்கிறார், அதை நாம் பரிசோதித்து பார்த்து கொள்ளலாம். ஆண்டவரே, நீர்தானா தந்தேன், எனக்கு புரியவில்லையே என்று கேட்கலாம் அவரிடம் இல்லையா? நாம் கல்வாரி பலி காணும்போது ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆராய்ந்து பார்த்தவரிடம் கேட்கும்போது அதில் உள்ள மறைபொருள்களை நமக்கு விளக்கி கூறுவார். என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஒன்றுமே தெரியாது. நமக்கு ஞானம் இல்லை, நுண்ணறிவில்லை, நுண்மதி இல்லை. எல்லாமே இறைவன் கொடுத்தது தான். ஒன்றுமில்லாத நம்மளைத்தானே வைத்திருக்கிறார் இறைவார்த்தை உரைக்கும்படி இல்லையா? அப்போ அந்த இறைவார்த்தை உரைக்கின்ற வல்லமையை கொடுத்தவரும், இறைவாக்குகளுக்கு நம்ம மூலமாக கொடுத்தவரும், அந்த இறைவாக்குகளை நிறைவேற்றுவரும் அவர்தானே. நிறைவேற்றுவார். நாம் எதிர்பார்த்திருக்கும் போது எல்லாமே நிறைவாக நடக்கும். நமக்கு காலதாமதமாகுது ஒவ்வொரு காரியங்களும். வேலை வாய்ப்பா, மகப்பேறுவா, திருமண காரியங்களா, பொருளாதாரமா, இதெல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு என்னென்ன காரணம் நம்மளிடம் இருக்கிறது? கிடைக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் இருக்கிறது? நம்மளே நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். என்னிடம் என்ன குற்றம், என்னிடம் என்ன குறை, அதை நான் களைந்தெடுக்க வேண்டும். முற்றிலுமாக நாம் மாற வேண்டும், இறைவனுக்குள் வர வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் எனக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேறும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் எதிர்பார்த்திருந்தால் கண்டிப்பாக எல்லாமே நிறைவாக நடக்கும். நடக்குமா நடக்காதா? நடக்கும். அதுதான் உம் பெயரால் தொடக்கத்தில் நீர் படைக்கப்பட்டவற்றுக்கு சான்று பகரும். உம் பெயரால் உரைக்கப்பட்ட இறைவாக்குகளை நிறைவேற்றும். எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? இறைவார்த்தை இல்லையா? ஏனென்றால் அவருடைய மாட்சி தான் நம்மளை நிரப்ப வேண்டும், அவருடைய புகழ்ச்சி தான் நமக்கு வழி நடத்த வேண்டும். எல்லாமே அவரிடம்தான் இருக்கிறது. அவரின்றி நாம் இல்லை என்ற அந்த ஒரு சிந்தனையோடு மட்டும் இருந்தால் எல்லாமே நமக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த வரம் கேட்போமா? எல்லாம் உள்ள இறைவா, ஆமாண்டவரே, உம் மூலமாக எங்களுக்கு நீர் கொடுத்த அனைத்தையுமே நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் பேர் தான் உயிர் வாழ்கிறோம். ஆண்டவரே, படைத்தவரே, எங்களை பாதுகாப்பவரே, பலப்படுத்துவோரே, தேற்றுபவரே, திடப்படுத்துவோரே, தாங்குவோரே, தப்பிப்போரே, ஏந்துவரே, உம்முடைய இருக்கறத்துக்குள் எங்களை ஏந்தி ஒவ்வொரு நாளும் எங்களை உற்று நோக்குகிறீரே, அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம் ஆண்டவரே, எதற்கும் நடுங்க மாட்டோம் ஆண்டவரே. நீர் மட்டும் போதும் என்ற அந்த நம்பிக்கையில் வாழ்வோம். ஆமாண்டவரே, அந்த நம்பிக்கை ஒன்றை நீர் எங்களுக்கு தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.